அவர்கள் குளத்தூரிலே துவக்கி வைத்த இந்த நிகழ்ச்சி வருகின்ற 10ஆம் தேதி 50வது நிகழ்வாக குளத்தூரிலே நடைபெற இருக்கின்றது. தொடர்ந்து ஓராண்டு இந்த நிகழ்ச்சியை கழக நிர்வாகிகள் துணையோடு நிச்சயம் நடைபெறும். இன்றைய நிகழ்ச்சிக்கு பகுதி கழக செயலாளர்கள் அன்பிற்கினிய வேலு அவர்களும் அன்பிற்கினிய சுதா அவர்களும், சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் அன்பிற்கினிய ரவிச்சந்திரன் அவர்களும், வட்டக்கழக செயலாளர்கள் அபாய் அவர்களும் பாலு அவர்களும் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சிகளை சிறப்புற வடிவமைத்து தந்ததற்காக மாவட்ட கழக செயலாளர் முறையில் என்னுடைய நன்றியை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் உலக மகளிர் தின விழாவையும் முன்னெடுத்து வருகின்றது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய பிறந்த நாளையும் மையப்படுத்தி கலைக்களம் என்ற தலைப்பிலே குளத்தூரிலே 3 நாட்கள் உணவு திருவிழாவோடு 500 கலைஞர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு கலைக்களம் என்று பெயரிட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதை கண்டு கழித்தும் உண்டு கழித்தும் சென்றார்கள். அதைத் தொடர்ந்து தமிழ் மகள் என்ற தலைப்பிலே 18 கல்லூரிகளை ஒருங்கிணைந்து ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒவ்வொரு தலைப்பை தந்து சுமார் 2500க்கும் மேற்பட்ட மாணவர்கள், குறிப்பாக பெண்கள் பங்கேற்ற நிகழ்ச்சி நம்முடைய பெருநகர மேயருடைய தலைமையில் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. அதில் திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய காலத்திலிருந்து பெண்களுக்கு செய்த சாதனைகளை புகைப்படமாக வெளியிட்டிருந்தோம், அரங்கு அமைத்திருந்தோம். அதையும் பல்லாயிரக்கணக்கான மாணவ செல்வங்கள் கண்டுகளித்து திராவிடத்தின் ஆட்சியினுடைய பெண்களுடைய பெருமைக்கு பெருமை சேர்த்த நிகழ்வுகளை அவர்கள் உளவுபூர்வமாக உணர்ந்தார்கள். அதைத் தொடர்ந்து அறிவுக்களம் என்ற நிகழ்ச்சியை நம்முடைய குளத்தூர் தொகுதியிலே 2 நாட்கள் நடத்தினோம். அது கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்டவர்கள் ஆன்லைனிலே அவர்கள் பதிவு செய்து அதில் கிட்டத்தட்ட 94 பேர் நிகழ்விலே பங்கேற்று முதல் 3 பரிசுகள் என்று 18 வயதிற்கு கீழே உள்ளவர்களுக்கும், முதல் 3 பரிசுகள் என்று 18 வயதிற்கு மேலே உள்ளவர்களுக்கும், ஆறுதல் பரிசு என்று 2 பேருக்கும், ஆக மொத்தம் 8 பேர்கள் அதில் வெற்றி பெற்றவர்களாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கும் உரிய பரிசுகள் வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்று 35 ஆளுமையுள்ள பெண்களுக்கு இன்று மாலை 4:30 மணி அளவிலே நம்முடைய ராஜ அண்ணாமலை மன்றத்திலே அவர்களுக்கு சூரிய மகள் என்ற தலைப்பிலே விருதுகள் வழங்குகின்ற நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. பெரிய ஸ்காலர்ஸ், அதாவது நம்முடைய சிவசங்கரி, பி சுசீலா, அதேபோல் நந்தினி, நம்முடைய டிவிஎஸ் குரூப் சேர்மன் மல்லிகா, அப்போலோ குரூப் சேர்மன் நம்முடைய அன்பிற்கினிய பிரீதா, நம்முடைய ஆளுமைகளான தமிழ் வழி வாழ்ந்த சான்றோர்கள் சாரதா நம்பியாரான் போன்றவர்களுக்கு இன்று மாலை விருதுகள் வழங்குகின்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. எங்களது அன்பிற்கினிய எங்கள் உயிர்மையான அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய துணைவியார் பங்கேற்று 12 நபர்களுக்கு முதல் 12 நபர்களுக்கு அவர்கள் திருக்கரங்களால் அவர்களுக்கு அந்த சூரிய மகள் என்ற அந்த விருதை வழங்கி, அதேபோல் மற்றொரு 12 நபர்களுக்கு அன்பிற்கினிய நடிகர் சத்யராஜ் அவர்கள் 12 நபர்களுக்கும், இன்னொரு 11 நபர்களுக்கு நம்முடைய இளைய திலகம் பிரபு அவர்களும் இன்று மாலை கலைவாணர் அரங்கத்திலே அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார்கள். தமிழகத்தை சார்ந்த ஆளுமை மிக்க 35 நபர்கள் கலைத்துறை, சினிமாத்துறை, எழுத்து, பேச்சுத்துறை, அதேபோல் விளையாட்டுத்துறை போன்ற அனைத்து துறைகளிலும் வெற்றியை நிலைநாட்டி இருக்கின்ற அந்த சாதனை பெண்களுக்கு இன்றைக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி. இப்படி தொடர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய பிறந்த நாளை மார்ச் தொடங்கி இன்றைக்கு பிப்ரவரி தொடங்கி மார்ச்சை கடந்து ஏப்ரலை கடந்து மே மாதம் வரையில் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது பெருமைகளை, மாண்புமிகு தமிழக முதல்வருடைய சாதனைகளை சொல்லுவதற்கு நிறைய உண்டு என்பதால் இப்படி 3 மாத காலம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது ஆண்டு முழுவதும் தொடரும். அடுத்த தேர்தல் 2026 மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி கட்டிலே நிச்சயம் அமர்வார். அதைத் தொடர்ந்தும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் புகழும் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் அவருடைய புகழும் பாடிக்கொண்டே இருக்கின்ற வானம்பாடிகளாக நாங்கள் இருப்போம்.
கோடை கோடை விடுமுறை குற்றம் சாட்டினார் போல இது ஏதோ நல்ல விஷயம் ஒன்று கேட்குறாரு. கோடை விடுமுறை ரொம்ப நாள் ஆச்சு ஒன்று பார்த்து சொல்லு. கோடை விடுமுறை திருச்செந்தூர் முருகன் கோவில், பழனி முருகன் கோயில்ல விடுமுறை நாட்கள்ல கடும் கூட்ட நெரிசல் இருக்குது. 3 மணி நேரத்துக்கு மேலாக பக்தர்கள் நீண்ட வரிசையில் சாமி தரிசனம் மேற்கொள்ளும். இந்த அறநிலையத்திற்கு என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறோம்? இது மகிழ்ச்சியான விஷயம் தானே. ஆன்மீகத்தை நோக்கி, இறை தரிசனத்தை நோக்கி அதிகமான மக்கள் செல்கிறார்கள் என்பதற்கு உங்களுடைய கேள்வியிலே பதில் அடங்கி இருக்கின்றது. இருந்தாலும் அதற்குத்தான் கூடுதலாக பெருந்திட்ட வரைவின் மூலமாக 400 கோடி ரூபாய் செலவிலே திருச்செந்தூரிலே பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பழனியிலே குடமுழுக்கு முடிந்து முதல் பேஸாக 96 லட்சம் ரூபாய் செலவிலே பெருந்திட்ட வரைவு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 2வது கட்ட பணிக்கு 58 ஏக்கர் நில மீட்புக்கு 50 கோடி ரூபாயை மாண்புமிகு தமிழக முதல்வர் நினைவில் வாழும் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் போட்ட அந்த அரசாணை மாண்புமிகு இந்த முதல்வர், நம்முடைய மக்களின் முதல்வர் வந்த பிறகு அது செயல்பாட்டுக்கு வந்திருக்கின்றது. 2வது மாஸ்டர் பிளான் 130 கோடி செலவிலே தயாராகி கொண்டிருக்கிறது. கூடுகின்ற பக்தர்களின் எண்ணிக்கைக்கு தகுந்தாற்போல் கூடுதலான வசதிகளை ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கின்றோம். முதல்வரோடு கலந்தாலோசனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. விழா காலங்களில் கட்டணத்தை ரத்து செய்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்றதையும் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். முதியவர்கள் அதேபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி வரிசை ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம். கர்ப்பிணி பெண்களுக்கும் தனி வரிசை ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். பல்வேறு நல்ல பல ஆலோசனைகளை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுக்கு எடுத்து இருக்கின்றார். எங்களுடைய மானிய கோரிக்கை 17ஆம் தேதி. இதற்கெல்லாம் ஒரு தீர்வாக நிறைய அறிவிப்புகளை மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய நல்ல ஆலோசனையோடு வழிகாட்டுதலோடு வெளியிட இருக்கின்றோம். அவர் முதலே ஆரம்பிச்சார். எதிர்கட்சிக்கு போறாரு. கொளத்தூர்ல ஒரு படுகொலை, இப்படி தொடர்ச்சியாக படுகொலைகள். அதாவது இது எதிர்பாராத நடைபெறுகின்ற இந்த கொலைகளுக்கு உடனடி தீர்வாக சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடித்து காவல்துறை நிமிர்ந்த நடையோடு மிடுக்கோடு இருக்கின்றது. சமீபத்திலே ஏற்பட்ட ஒரு நிகழ்வை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தொடர் வழிபறி செயின் பறிப்பிலே 9 பேர் ஈடுபடுகிறார்கள். அந்த 9 பேரை 3 மணி நேரத்திற்குள் விமானத்தில் ஏறியவரை கூட ஷூவின் அடையாளத்தை வைத்து இறக்கி கைது செய்து சிறையில் அடைத்த பெருமை ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான நம்முடைய காவல்துறைக்கு உண்டு. குற்ற நிகழ்வுகள் நடக்க வராமல் தடுப்பது ஒரு புறம், குற்ற நிகழ்வுகள் நடந்தவுடன் அதற்குண்டான குற்றவாளிகளை கண்டுபிடித்து கைது செய்வது ஒரு புறம். பல நேரங்களில் குற்றவாளிகள் கடுமையாக நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது எந்த விதமான அதிரடி நடவடிக்கைக்கும் காவல்துறை தயாராக இருக்கின்றது. ஒரு புறம் குற்றவாளிகள் மீது இரும்பு கரம் கொண்டு அடக்குகின்ற நிகழ்வு நடந்து கொண்டிருப்பதை பத்திரிகையாளரே ஊடகத்துறையினரே மறுக்க மாட்டீர்கள். எதிர்பாராத முன்விரோதம் காரணமாக எதிர்பாராத படுகொலைகளுக்கு கூட உடனடியாக தீர்வு காணுகின்ற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தளவில் குற்ற சதவீதத்தை கடந்த காலங்களை விட இந்த காலங்களில் குறைவுதான். மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய ஆளுமையிலே இருக்கின்ற இந்த காவல்துறை துரித செயல்பாட்டோடு எந்த விதமான தலையீடு இல்லாமல் சிறப்பாக மற்ற மாநிலங்களில் ஒப்பிடுகையில் இந்த மாநிலம் அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவ்வளவுதான். இதுக்கு மேலே போட போறீங்க. வளர்ச்சியை பொறுத்தவரை வளர்ச்சி திட்டத்துக்கு கடந்த வருஷம் இந்த வருஷம் நிதி ஒதுக்கி இருக்கிறோம். என்னென்ன வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரதுக்கு ஃபியூச்சர்ல என்ன பண்ண பிளான் சார்? நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவர்களுடைய மானிய கோரிக்கையிலே தெளிவாக அறிவித்திருக்கின்றார். 6869 கோடி ரூபாய் அளவிற்கு வடசென்னை வளர்ச்சி திட்டத்துக்கு உண்டான நிதி பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னும் கூடுதலாக கூட பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு தமிழக முதல்வரும் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரும் வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற மானிய கோரிக்கை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சித்துறை ஆகிய மானிய கோரிக்கைகள் இன்னும் நிறைவேறவில்லை. அதிலும் பல அறிவிப்புகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வடிவெடுத்திருக்கின்றார். அதிலும் குறிப்பாக வடசென்னையை பொறுத்தளவில் பாராமுகமாக இருந்த வடசென்னை இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய பார்வை முழுவதுமாக வடசென்னை மீது இருக்கின்றது. நிச்சயமாக வடசென்னை வளர்ந்த சென்னையாக மாறும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. பாப்பாக்கு ஒண்ணு தமிழ்நாட்டின் திறனை அரசு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாமக தலைவர் எதிர்கட்சியிலே இருக்கின்ற எதிர்கட்சி தலைவர்கள் தங்களுடைய ஆளுமையை தெரிவிப்பதற்காக இது போன்ற செயல்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். எங்கள் முதல்வரை பொறுத்தளவில் நல்ல பல ஆலோசனைகள் அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த எப்பொழுதுமே தயங்க மாட்டார்கள். குறை நோக்கத்தோடு குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்ற குறைகளை நாங்கள் உதாசீனப்படுத்திவிட்டு வளர்ச்சி பணிகளை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். அவர் கூறிய ஆலோசனைகளில் அவர் கூறிய அறிவுரையாக கூட நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நல்ல வகையில் இருந்தால் நிச்சயம் அவைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இன்னும் வேகமாக தன்னுடைய செயல்திறனை காட்டி அவருடைய எப்படி வசைபாடுகிறார்களோ அவர்களையும் வாழ்த்த செய்கின்ற முதல்வர் எங்கள் முதல்வர்.
சொல்லுமா பங்குனி கோலாகலமா நடக்கும். 3ஆம் தேதி தொடங்க இருக்கின்றது. பல கோயில்களில் கருங்கல்லால் ஆன தரைதளங்கள் உள்ள கோயில்களில் கயர்மேட் விரிப்பதற்குண்டான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவை தொடர்ந்து ஈரப்பதத்தோடு இருப்பதற்காக தண்ணீர் ஊற்றவும் சொல்லியிருக்கின்றீர்கள். 3ஆம் தேதி முதல் கொண்டு பல திருக்கோயில்களில் நீர்மோர் மற்றும் குளிர்ந்த குடிநீர் வழங்குகின்ற பணிகளையும் முடக்கிவிட உள்ளோம். தமிழ்நாட்டை வஞ்சித்து வரும் அவர் ஏதோ அது 6ஆம் தேதி பாம்பன் பாலம் திறக்க வராரு. காங்கிரஸ் சார்பில் கருப்பு கொடி காட்டுறாங்க. நம்ம இதெல்லாம் அது ஜனநாயக உரிமை. எந்த முடிவாக இருந்தாலும் ஒரே தலைவர், ஒற்றை தலைவர். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள்தான். அவர்கள் என்ன ஆணையிடுகிறாரோ அவர்கள் ஆணையை ஏற்று சீரிப்பாய்கின்ற சிப்பாய்கள் கூட்டமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். நீங்க தொடர்ச்சி அமுதக்கரத்துல தரமான உணவு வழங்கிட்டு. ஆனா மகிழ்ச்சி. இது ஆதி திராவிட நலத்துறை விடுதியில வழங்கக்கூடிய உணவுகள் வந்து சுகாதாரமற்றதா இருக்குன்னு அண்ணாமலை குற்றச்சாட்டு. அவர் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்கான். டெல்லிக்கு போனாரு, டெல்லியில பல அறவுட்டு அமைச்சிருக்காங்க. இங்க வந்த பிறகு அதை மறைக்கிறதுக்கு ஏதாச்சும் இங்க பேசிதானே ஆகணும். அவரு வர சொல்லுங்கள். ஏதாவது ஆதி திராவிடர் அது போன்ற விடுதிகளில் உணவு தரமில்லை என்றால் அவர் சொல்லுவதை ஏற்றுக்கொண்டு ஆய்வுக்கு செல்லலாம். அப்படி இருந்தால் நிச்சயமாக வருத்தம் தெரிவித்துக் கொண்டு அடுத்தடுத்து அந்த குறைகளையும் சரி செய்ய இந்த அரசு தயாராக இருக்கிறது. குறைகளே சொல்லக்கூடாது என்பதல்ல, குறைகளை கூட குற்றச்சாட்டுகளாக மாறுகின்ற போதுதான் நாங்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். ஆகவே அவர் கூறிய அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு உடனடியாக ஆதி திராவிட நலத்துறை சார்பில் செயல்படுகிறது. எங்கள் மாவட்டத்துக்கு உட்பட்ட நான் அமைச்சராக இருக்கின்ற பள்ளிகளில் ஆய்வினை மேற்கொள்வோம். அப்படி ஏதாவது இருந்தால் அந்த குறைகள் நீக்கப்படும், போர்க்கப்படும், தீர்க்கப்படும். அதிமுக கூட்டணிக்காக பாஜக எவ்வளவுதான் போடுவேன் நீ சொல்லு.